வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். வணக்கம். நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டோஷாப்ல ஒரு டெக்ஸ்ட்ல பிக்சரை எப்படி உள்ள அந்த டெக்ஸ்டுக்குள்ள நம்ம வைக்கிறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேக்ரவுண்ட்ல சாலிடான ஒரு கலர் கொடுக்கறது எப்படி, இல்ல அதுக்கு பேக்ரவுண்ட்ல இன்னொரு பிக்சரை எப்படி அப்ளை பண்றது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் போட்டோஷாப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைல்ல ஓப்பன் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி 2 பிக்சர் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த பிக்சர் வேணும், எந்த மாதிரி பிக்சர் வேணுமோ அதை நீங்க இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் 2 பிக்சர் ஓப்பன் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக்சர் இந்த இடத்துலையும், செகண்ட் பிக்சர் இந்த இடத்துலையும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இந்த போட்டோல இருக்க பேக்ரவுண்ட்ல எனக்கு இந்த பிக்சர்ல இருக்க டெக்ஸ்ட் எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க இந்த பிக்சர்ல, அதாவது எந்த பிக்சர்ல நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பிக்சர் கிட்ட நீங்க வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இந்த ஃபில் அப்படின்னு இருக்கு பாருங்க, சாலிட் ஃபில். நம்ம ஆல்ரெடி நிறைய ஃபில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபில்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல சாலிட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன மாதிரி கலர் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கலர் கொடுத்துங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, ஒரு ஆப்ஷன் டீன்னு இருக்கு பாருங்க, இது டெக்ஸ்ட் ஆப்ஷன். டெக்ஸ்ட்டை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சைஸ் பாத்தீங்கன்னா 12ல இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு 30 வச்சிருக்கேன். ஸோ 30 வச்சுட்டேன். டெக்ஸ்டோட ஸ்டைல் பாத்தீங்கன்னா நான் இப்போ டைம்ஸ் நியூ ரோமன் இல்ல ஏரியல்லே நான் வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு பேசிக் நம்ம ஏரியல்லே செலக்ட் பண்ணுவோம். ஏரியா செலக்ட் பண்ணிட்டு ரெகுலர்ல போல்டா இட்டாலிக்கா என்ன வேணுமோ அதை நீங்க வச்சுக்கலாம். ஸோ நான் போல்டு மட்டும் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். டெக்ஸ்ட் ரொம்ப சின்னதா இருக்கு. நம்ம டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல கொடுத்து பெருசு பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு நீங்க இப்போதைக்கு எடிட் பண்றதுக்காக நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். நேச்சர்னு கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இன்னொரு பிக்சர் இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இந்த பிக்சர் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த பிக்சரை கிளிக் பண்ணி டிராக் பண்ணிடுங்க. ஸோ செலக்ஷன் டூல கிளிக் பண்ணிட்டு இந்த பிக்சரை கிளிக் பண்ணி டிராக் பண்ணி அந்த டேபுக்கு கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ண நீங்க கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பிக்சர் வந்துச்சு உங்களுக்கு. இந்த பிக்சர் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணி கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ இதை நீங்க ஃபுல் இதுக்கு நீங்க இழுத்து வச்சுட்டு என்டர் கொடுங்க. ஸோ இப்போதைக்கு ஃபுல் பிக்சர்லயும் இந்த பிக்சர் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி அந்த டெக்ஸ்ட்டுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க, இந்த டெக்ஸ்ட் இந்த லேயர், இந்த பிக்சர் லேயர் இருக்கு பாருங்க, அந்த பிக்சர் லேயரை நீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கொடுங்க. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த பிக்சருக்கு பின்னாடி உங்களுக்கு, அதாவது இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இந்த பேக்ரவுண்ட்ல அந்த பிக்சர் அப்ளை ஆயிருக்கும். ஸோ ஸ்மால் டெக்ஸ்ட் அப்படின்றதுனால தெரியல அப்படின்றதுனால நம்ம இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் T கொடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு தூரம் உங்களுக்கு வேணுமோ அவ்வளவு தூரம் நீங்க டிராக் பண்ணி இழுத்து வைக்கலாம். ஸோ நீங்க இழுக்க உங்களுக்கு அந்த பிக்சர் எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்ளை ஆயிடும். ஸோ பாத்தீங்கன்னா என்டர் கொடுக்குறேன், அப்ளை ஆயிடுச்சு. ஒரு டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு பிக்சரை அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் எனக்கு இந்த கலர் வேணாம். ஸோ நான் ஆல்ரெடி வச்சிருந்த கிரீன் கலர்ல பேக்ரவுண்ட், ஒரு நேச்சுரல் பேக்ரவுண்ட் இருந்துச்சு, எனக்கு அந்த பேக்ரவுண்ட்ல இந்த டெக்ஸ்ட்ல இருக்க பிக்சர் எனக்கு வியூ ஆகணும் அப்படின்னா, ஸோ இங்க இருக்கு பாருங்க, ஐ ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது போயிடும். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ஷன் பண்ண பிக்சர் வந்துருச்சு. செகண்டா பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த டெக்ஸ்ட், அதுல நம்ம அப்ளை பண்ண பிக்சர் எல்லாமே ஒரே இதுல வியூ ஆயிடுச்சு. இல்ல உங்களுக்கு இல்ல எனக்கு நார்மல் டெக்ஸ்ட் போதும் அப்படின்னா இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட் வந்துடும். அதாவது இந்த வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஐ ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும், உங்களுக்கு நார்மல் டெக்ஸ்ட் வந்துடும்.
ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா திரும்பி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக்சர் வந்து அந்த டெக்ஸ்ட்டில் அப்ளை ஆகிடும். ஸோ இல்லை எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம நார்மல் பேக்ரவுண்டே இருக்கட்டும், கலரில் இருக்க பேக்ரவுண்டே வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா கலரில் இருக்கிற பேக்ரவுண்டே வந்து உங்களுக்கு வியூ ஆகிடும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து சாலிட் பேக்ரவுண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை கொடுத்துருங்க. இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்ஷனில் போயிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்ளை ஆகிடும். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணும்னா நீங்கள் சாலிட் கலர் கொடுத்து பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. இல்லை வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலிட் கலரை வந்து நீங்கள் கொடுக்க வேணாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து எப்போவுமே உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து இருக்கிற எல்லா பிக்சர் இந்த பிக்சரில் உள்ள இருக்க மொத்த பிக்சரையும் வந்து அப்ளை பண்ணி இந்த எனக்கு டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த பிக்சரை கிளிக் பண்ணுங்க, மூவ் டூல கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் T கொடுங்க, ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த பிக்சரை நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அதில் பாதி தூரம் வந்து எனக்கு பிக்சர் வேணும், மீதி தூரம் வந்து எனக்கு வந்து பிளாங்காக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்டாக எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் மட்டும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எல்லா பிக்சருமே வந்து இதில் அதாவது பிக்சரோட ஃபுல் சைஸுமே வந்து இந்த டெக்ஸ்ட்டில் வந்து அப்ளை ஆகணும் அப்படின்றதுனால நான் வந்து இதை கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த பிக்சரை நான் ஸ்மால் பண்ணி அதை வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டை நான் எடுத்து விட்டுறேன். அப்ளை பண்ணிட்டு என்ட்ரி கொடுங்க, என்ட்ரி கொடுத்தீங்கன்னா வந்து அப்ளை ஆகிடும். கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த சாலிட் ஃபில் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க, அதை நான் வந்து அந்த இண்டிகேட்ஸ் லேயர் விசிபிலிட்டியை வந்து நான் வந்து ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் மொத்தமும் வந்து அந்த டெக்ஸ்ட்டில் அப்ளை ஆகிடுச்சு. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சரோட பிக்சர் வந்து வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டில் பிக்சரை வந்து அப்ளை பண்ணுறது. ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த பிக்சர் ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாலிட் பேக்ரவுண்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணிட்டு சைஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு பிக்சரை ஆட் பண்ணிட்டோம். இந்த லேயர் வந்து டெக்ஸ்ட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மாஸ்கிங் ஆகும். ஸோ அந்த லேயரை நம்ம கிளிக் பண்ணிட்டு, அதாவது அந்த பிக்சரை வந்து எந்த பிக்சர் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்குள்ளே வேணுமோ அந்த பிக்சரை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த ஆப்ஷன்ஸில் போயிட்டு கிளிப்பிங் மாஸ்க்னு இருக்கு பாருங்க. முதல்ல ஆட் கிளிப்பிங் மாஸ்க் இருந்துச்சு, இப்போ ரிலீஸ் இருக்கு. ஸோ நம்ம ஆட் கொடுத்ததுனால இப்போ ரிலீஸ் ஆன்னு கேட்கும். ரிலீஸ் கொடுத்தோம்னா நமக்கு அவுட் ஆகி வெளில வந்துடும். ஸோ அதனால இப்போதைக்கு இது வந்து இப்படியே இருக்கட்டும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ள பிக்சரை ஆட் பண்ணுறது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு ஏதாவது எடிட்டிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது, இந்த மாதிரி எடிட்டிங்ஸ் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு போட்டு காமிப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.